ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைய டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலையில் பால் வாங்க கடைக்கு போகிறதுக்காக வந்தேன். பாருங்கள், தெரு எவ்வளோ அமைதியாக எவ்வளோ சைலண்டாக இருக்குது பாருங்கள். கிராமத்து லைஃப்னால் இப்படி தான் இருக்கும். என் கூடவே ஷர்மியும் வந்தா. பாருங்கள், சந்தீப் அந்தாண்ட இருக்கிறான். அவன் ஒளிஞ்சிட்ருக்கானா, அதனால் இவளுங்க ஒளிஞ்சிட்ருக்கா. பாருங்கள், அவனை பார்த்துட்டா எப்படி ஓடுறான்னு மட்டும் பாருங்கள். சந்தீப்பை பார்த்தாலே அவளுக்கு அப்படி ஒரு குஷியாக இருக்கும். அவன் தூங்கினானா என்னன்னு தெரியல, விடிய காலமே வந்து எழுப்பிட்டான் அவளை. அவளும் தூங்கவே கிடையாது. காலையில் 2 பேரும் எப்படி விளையாடுறாங்க பாருங்கள். காலையில் தெருவில் கீரை வந்துச்சு பாருங்கள். கீரை வாங்கினேன். வாங்கிட்டு சரி கடைக்கு போகலான்ட்டு பால் வாங்குறதுக்கு கடைக்கு போனோம். பாலும் பிஸ்கட்டும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவங்க 2 பேரையும் பாருங்கள். அவனை விடவே மாட்டாள். அவன் கூட இருந்தால் போதும், செம்ம ஜாலியாக விளையாடுவா. அவன் நம்மளாம் பார்த்தா விளையாட மாட்டா, ஓடுவா ஓடியாருவா. அது சந்தீப்பை மட்டும்னா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. பாருங்கள், அவன் கதவை சாத்திட்டு போயிட்டான். இங்கே பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அவளை வந்து எழுப்புறான் விளையாடுறதுக்கு. அவனை எந்திரிக்கவே இல்லை. திரும்ப கதவை திறந்ததும் ஓடுவா பாருங்கள். எவ்வளோ பாவமாக உட்காந்துருக்கா. விளையாட ஆள் இல்லையா. இப்போ சந்தீப் திரும்ப வந்ததும் பாருங்கள், அவனை போட்டு பிரிகட்டி அடிப்பா. கடிக்கிற மாதிரி போவான், ஆனால் கடிக்க மாட்டா, விளையாடுவா. அவனும் வந்து அதுக்கிட்டனா ரொம்ப ஜாலியாக விளையாடுவான். இது க்ளீன் பண்ண எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா ஜாமான் வளர்க்குறது மட்டும்தான் எனக்கு பிடிச்ச வேலையே. அதனால் கிடுக்கிடுன்னு ஜாமான்லாம் விளக்கிடுவேன். கிச்சனை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமாட்டிக்கு டீ போடலாம். பாருங்கள், பால் பிஸ்கட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இனிமேல் கிச்சன் தான் சுத்தம் பண்ணோம். அதுக்கிட்ட தெரு பைப்பில் தண்ணி வந்துடுச்சு, குடி தண்ணி பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து கிச்சனை சுத்தம் பண்ணிட்டு வேண்டிதான். பாருங்கள், 2 கத்தை தண்டுக்கீரை வாங்கினேன். ஒரு கத்தை 10 ரூபா. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. அம்மா தூங்குறாங்க. எழுந்ததும் இது க்ளீன் பண்ண கொடுத்துடணும். ஏன்னா மதிய சாப்பாட்டுக்கு கீரை கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், கிச்சன்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணிட்டேன் பாருங்கள். தண்ணி வந்துச்சு தெரு பைப்பில். தண்ணி குடிக்க பிடிச்சி வச்சாச்சு. பாத்திரமும் தேய்ச்சி எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து வச்சாச்சு. கிச்சன் இப்போ தான் ஒரு மாதிரியாக பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்காட்டி பாலும் வச்சு டீ போட. பால் கொதிக்குது. டீ தூள் சர்க்கரை போட வேண்டியதான். சர்க்கரை போட்டு டீ குடிக்கலாம் வாங்க. அம்மா தூங்கிட்டு எழுந்துட்டாங்களாட்டுக்கு. நம்ம கீரையை கொண்டு போய் கொடுத்தா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணி கொடுத்தா நம்ம மதியத்துக்கு கீரை கடைஞ்சிக்கலாம். ஷர்மியை பாருங்கள், விளையாட ஆள் இல்லை. ஓடி ஓடி விளையாடி பார்க்குறா. விளையாட ஆள் இல்லை. சந்தீப் வீட்டுக்கு போயிட்டான். எப்படி உட்காந்துருக்கா பாருங்கள். யாரும் இல்லைன்னா இப்படி தான் அமைதியாக இருப்பாள். அவனுக்கு விளையாடுறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா விளையாடுவா. காலைல டிஃபன் பாருங்கள். இது எங்கள் பாப்பா வீட்லேருந்து இட்லியும் கார சட்னியும் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம தோசையும் கோதுமை குருணையும் செஞ்சோம். கோதுமை குருணை உப்புமாவும். தோசை மாவு இல்லை, அதனால் கம்மியாக தான் இருந்துச்சு. தோசை மாவு ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கோதுமை குருணையில் உப்புமா செஞ்சுக்கிட்டேன். சாப்பிட்டு அடுத்தது மதியம் லஞ்ச் ரெடி பண்ணோம். ஏன்னா பிள்ளைங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, லீவு. அதனால் உடனே பசிக்குதும்பாங்க. காலையில் வாங்கினா கீரையை தான் இன்றைக்கி கடையணும் மதியம் லஞ்சுக்கு. பாருங்கள், ஒரு பக்கம் சாதமும் ஒரு பக்கம் பருப்பும் குக்கரில் வச்சுட்டேன். கீரையை வந்து அம்மா ஆஞ்சி கொடுத்துட்டாங்க. அதை நல்லா 5 தண்ணி விட்டு நல்லா அலசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கீரையை கடைஞ்சிக்கிட்டு இந்த தண்டை பொரியல் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நம்ம கொல்லையில் விளைஞ்சது தான், அது பொரியல் பண்ணலான்ட்டு அதுவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸ்கூல் டே வந்தால் காலையிலே டிஃபனும் லன்ச்சு காலையில் ரெடி பண்ணி முடிச்சுருந்துருப்போம். இன்றைக்கி லீவுங்கிறதுனால எல்லாமே ஸ்லோவாக ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், இட்லி மாவும் தீர்ந்துச்சு. இட்லி மாவு அரைக்க அரிசியும் ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு செஞ்சுக்கிட்டு ஒரு 12 மணிக்கா மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரைச்சா தான் நைட்டு இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு அரைச்சிக்கிட்டு சமைச்சாச்சு. பாருங்கள், கீரை கடைஞ்சி கீரை தண்டு பொரியலும் சாதமும் வடித்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா முருங்கைக்காய் பொரியலும் பண்ணியாச்சு. இனிமேல் சாப்பிட சொல்ல வேண்டியதான் பசங்களை. சமைச்சாலே வந்து பாத்திரம் சேரும் பாருங்கள், எவ்வளோ பாத்திரம் திரும்ப சேர்ந்துச்சுன்னு. இனிமேல் சாயந்தரம் தான் அதெல்லாம் விளக்குவேன். மாவு வந்து ஓடிட்டுருக்கு, வலிச்சிட வேண்டியதான். இனிமேல் மாவு வலிச்சிட்டா அதுக்கு அரைச்சி வச்சிட்டோன்னா நைட்டுக்கு இட்லி ஊற்றிக்கலாம். டிஃபனுக்கு கரெக்டாக இருக்கும். மதியம் ஒரு மணிக்காக அரைச்சி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் டிஃபன் ஊற்றிக்க. ஆப்பத்துக்கு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் மாவு அரைக்கலான்ட்டு. சும்மா சாம்பிள் செஞ்சு பார்க்கலாம். நேற்று ஒரு சட்டி வாங்கணும் தெரியுங்களா, இரும்பு சட்டி. அதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் செஞ்சுருக்கோம். அதுக்காட்டியும் தங்கச்சி ஊர்லேருந்து வந்துட்டா.
அவள் வீடியோவில் ஷர்மியை பார்த்துட்டு எனக்கு ஷர்மி கொடுத்தாலே கொடுத்தபடின்ட்டு வந்து உக்காந்துட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கிறா. சாப்பிட சொன்னால் எனக்கு ஷர்மி கொடுத்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிட மாட்டேன்ட்டு அடம் முடிச்சுட்டு உட்காந்து. அவள் அம்மாக்கிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸு செய்ய சொன்னால் அப்புறம் அவங்க உடனே இலக்கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. செஞ்சு அதுவும் சாப்பிட்டாச்சு, இலக்கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்னைய டே இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். டாட்டா பாய் பாய்.